ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அனுபவிக்கணும். 9ஆம் இடம் என்பது கோவில். அந்த 9ஆம் இடத்திற்குண்டான நட்சத்திரம் இருக்கு இல்லையா, 9 குடையவன். இப்போ ஒரு மேசலக்கணம், 9 குடையவன் குரு. அந்த குரு நின்ற நட்சத்திரம் தான் 9ஆம் இடத்திற்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ நம்மளுடைய 9 குடைய பாக்கியஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கோவில், அந்த கோவில் அதோடைய அந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை அல்லது அந்த நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்தை நீங்கள் அடிக்கடி என்ன சொல்கிறாங்கன்னா பார்ப்பது, அதற்கு தண்ணீர் ஊற்றுவது, அந்த பாக்கியத்திற்குண்டான நட்சத்திரம் இருக்கு இல்லையா, 9 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தின் காயத்ரி மந்திரத்தை அடிக்கடி சொல்வது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னா நிரந்தரமான என்ன சொன்னா ஒரு யோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அப்போ உங்களுடைய அனுபவிப்பது என்பது 9ஆம் இடம் தான். அந்த 9ஆம் இடத்திற்குண்டான கிரகம் நின்ற இடத்துக்குண்டான நட்சத்திரத்தோடைய அதிதேவதையை வணங்குவது, அந்த விருட்சத்தை நாம் தண்ணீர் ஊற்றி வளர்ப்பதெல்லாம் நமக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும், சங்கடங்களை கொடுக்காது, பிரச்சனைகளை கொடுக்காது. இதை பயன்படுத்தி பாருங்கள். இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலாபலன்கள் கிடைக்கும். ரொம்ப ஷார்ட்டான ரூட்டுக்குள்ளே போகும். உணவை 2ஆம் இடத்திற்குண்டான நட்சத்திர உணவை சாப்பிடுங்க. 9 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கோயிலுக்கு போங்க. 2ம் 9ம் என்ன சொல்கிறான்னா 2ஆம் இடம் என்பது எனர்ஜி, 9ஆம் இடம் என்பது பாக்கியம். இதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தணும். இதற்குண்டான உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். சாப்பிடுங்க, பரீட்சித்து பாருங்கள்.